நீ எங்கே வந்த? யாராவது பார்த்தா என்ன வருது? ஒரு வாரமாக ஒன்று ஆளை காணோம். எங்கே போயிருந்த? என் பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு தேடி போயிருந்தேன். கிடச்சதா? கிடைச்சது. ஆனால் அதில் ஒரு சின்ன விலங்கு இருக்கு. சத்தம் மீறி போறியா? நான் இப்போ கூட ரிஸ்க் எடுக்கலைனா எனக்கு அப்புறம் ஒரு ஜென்ரேஷனே இல்லாமல் போயிடும். போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஜாஸ்மினை பற்றி யோசிச்சுப்பார். நான் என்னன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவேன். ஹோம் சிட்டர் வேலை பார்க்குறேன்னா டேய், அதெல்லாம் ஒன்றும் வேணாம். எதாக இருந்தாலும் போயிட்டு வந்து பார்த்துக்கிறேன். சரி, நீ என்ன பண்ணாலும் சரியாக தான் இருக்கும். உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ சார், யூர் போர்டிங் வாஸ் கம்ப்ளீட்டட். ஸோ உங்கள் 24 hours பேக்கேஜில் 12 PM to 12 PM வரைக்கும் உங்களால் அங்கே இருக்க முடியும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மீறினால் பனிஷ்மெண்ட்டும் தெரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். உங்கள் பேக்கேஜோட ஆஃபராக ஜேர்னியோட எண்டில் வீட்டுக்கே உங்களால் வந்துட முடியும். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச் சார். யூசிங் அவர் Chrono Port. Terminal number 3 is yours. ஒரு வித்தியாசம் தெரியல. ஒரு மீட்டர். ஹலோ. ஏய், என்னடா சார் கொடுத்துருக்கீங்க? ஒன்றுமே ஏற மாட்டேங்கிறா. ஒரு நிமிஷம்டா. டேய் சார், நான் கூப்பிட்றேன். மிஷினுக்கு எதுவும் போதை பொருள் கொடுத்தியா? ஆமாம். டேய், ஃபோனை மீட் பண்ணு. என்னடா? போதை பவுடருக்கு பதிலாக பால் பவுடரை மாற்றி கொடுத்துட்டேன் பாவா. ஒரு வேலையும் உருப்படியாக பார்க்க மாட்டீங்களாடா? வீட்டுக்கு வாங்கி வச்சிருந்தேன். நீ மூடு, நான் பேசிக்கிறேன் அவன்கிட்ட. ஹலோ. ஏய், உனக்கு கொடுத்தது வெளிநாடு சரக்குடா. ஓ, அப்படியா? கொஞ்சம் மைல்டாக தான் ஏறும். இந்த முதல்ல சொல்லி தெரிய வேண்டியதானடா? காசு கூட தான் வரும். ஏதோ நம்ம பையனாக போயிட்ட, பார்த்துக்கலாம் விடு. பார்த்து யூஸ் பண்ணுறா. சரி விடு, நான் பார்த்துக்கிறேன். அண்ணே வைக்கிறேன். $8500. பால் பவுடர் குடிச்சிட்டு அந்த நாய் என்னென்ன கூத்துலாம் பண்ணிக்கிருக்கோம். காத்தாடி பாவாட காத்தாட காத்தாடி போல் நெஞ்சு ஹலோ. ஹலோ. டேய் மச்சான், என் ஃப்ரெண்டு கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. அமௌண்ட் பத்தலடா. ஒரு 2000 இருந்தா. ஹலோ. ஆடிக்கு அம்மா அதையும் கால் பண்ண வேண்டியது, அட்டன் பண்ணால் அமௌண்ட் கேட்க வேண்டியது. என்ன மனுஷங்க. ஓகே, லெட்ஸ் செக் இன் டிஸ்டர்பன்ஸ். Okay friends, let's start. காத்தாடி பாவாட காத்தாட காத்தாடி போல் நெஞ்சு கூத்தாட. Sorry, some guy don't touch it. Just 2 minutes. Go on. ஹலோ. என்ன அப்படி பார்க்குறீங்க? அது அலையில் மயங்கிட்டு கொட்டமுத்து வீடு. அது எங்கள் அப்பா தான். சொல்லுங்க. தூரத்து சொந்தம், மாமாவை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். அதான் சொந்த மாட்டீங்களா? இல்லை, பேசுவோம். எப்போ கொட்டமுத்தா போதையில் திமிராம மட்டும் பார்த்துக்கையா. ஐயோ, பார்த்தாலே போதை ஏறுதே. என்ன பொண்ணுங்களை பார்த்ததே இல்லையா? இல்லை, பொண்ணுங்களை பார்த்துருக்கீங்க, இவ்வளோ அழகா பார்த்ததில்லை. சரி, அதான் உள்ள வந்தீங்களே, அந்த உட்கார கொஞ்சம் கழுத்து. இருக்கட்டும். ஓகே, இருக்கட்டும்.
அதுவும் அழகாத்தான். அம்மா அப்பா வர லேட் ஆகுமா? அவங்க வந்தாரு வரட்டி. என்னது? இல்லை ஆண்டினேன்னு சொல்ல வந்தேன். ஓ உங்கள்கிட்ட கேட்கவே. ஏன் என்னாச்சு? இல்லை உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் சார். பரவாயில்ல பேசுங்க. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சும்மா பேசுங்க. இல்லை 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 இப்போ நீங்கள் பேசுகிறீங்களா இல்லை நான் பேசவா? பேசுகிறேன். பேசி தொலைகிறேன். ஹலோ. குடிக்கி ஆமா நான் தான் இருக்கு 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 வந்தப்ப சோபா இருந்துச்சோ எச்ச பொறுக்கி மரியாதையா வந்ததுக்கு பணத்தை கொடுத்துரு, இல்லைன்னா வீடு வந்து நாஸ்தி பண்ணிடுவேன். அதே வாரே. சரி 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 புகழ்ச்சி இருக்கு. ஓகே 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 ஓகே. பார்த்தீங்களா இப்போலாம் 4 பேர்த்துக்கு ஹெல்ப் இல்லைன்னா தூக்கமே வர மாட்டேங்குதுங்க. சரி அதை விடுங்க. நீங்கள் சிங்கிளா கமிட்டடா? சரிங்க, இதுக்கு மேலே நான் இழுக்க விரும்பலை. உங்கள்கிட்ட ஒன்று காட்டணும். அவசரப்படாடா, உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். என்ன நொட்டடாதீங்க, என்னை பத்தி எனக்கே தெரியாது. ஏய் உன் பேர் விஷ்ணு, உங்க பேர் கொட்டமுத்தானடா. ஏய் இது ரேஷன் கடையில கூட சொல்லுவாங்கடா. இது சொத்துல இருந்து பக்கம் எடுத்துக்கியா? இதெல்லாம் நீ கொஞ்சம் சொல்லல. ஆட போடா. என்ன சொன்னாலும் ஏதாவது. இப்ப பாருங்க, நான் சொல்றத கேட்டா நீயே என்ன விட்டுருவ பாரு. நேற்று நைட்டு எங்க போயிட்டு காசு கொடுக்காமங்கன்னு சொல்லிட்டா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். உட்காந்து விரிஞ்சு அப்படி நான் ஒன்றும் வரலை. எனக்கு அவ்வளோ நேரமும் இல்லை. கும்பல வேஷம் போட்டு வந்தாத்தேன் உள்ளே அலோவ் பண்ணுறல. நீ பையனா இருந்தால் எப்போ அடிச்சு தவிர்த்திருப்பேன். சரி சரி தம்பி ரொம்ப சூடாக இருக்கீங்க. இங்கே வரு, நாளைக்கு ஒரு இடத்துல இன்டர்வியூ நடக்குது. நீ எங்கே போனால் மட்டும் போதும். இல்லைன்னு வை, நாளைக்கு உன் மேட்ரை ஊர் புறா பரப்பி விட்டுருவேன். ஏய் தம்பி, இல்லை புரியல. இன்டர்வியூனா வேலை செய்ய சொல்றியாங்க? சொல்கிறத மட்டும் செய்யி, இல்லைண்ணா டேய் ஒன்று பண்ணு. என் மேட்ரை வெளியே ஃப்ளெக்ஸாக அடிச்சு என் வீட்டு முன்னாடி ஒட்டிடு. இன்டர்வியூலாம் எனக்கு வேலைக்கு ஆகுது. டேய் என்னடா சொல்கிற? யார் நீ? எவன் சொல்லியோ நான் கேட்கல. தான் இங்கே பாரு, இதுக்கு மேலே என் இலக்கத்துக்கு எதுவுமே இல்லை. அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? டீ நீ தான்டா பண்ணணும், ஏன்னா நீ தான் என் தாத்தா. அடங்கோத்தான். இங்கே பாரு, நான் 2069 வந்திருக்கேன். புரியுது, நாங்கள் எந்த டைமுக்கு போனாலும் அந்த டைமில் இருக்க ட்ரெஸ் கோடு கரன்சி தான் யூஸ் பண்ணணும். சட்டப்படி இதெல்லாம் வந்துட்டு சொல்லவே கூடாது. சொன்னால் எலிக்கு பல சயின்டிஸ்ட்டுக்கோ மெமரி எரேஸ் ஆகியோ நான் வாழ வேண்டியது இருக்கும். தம்பி சொல்லலாம், அதுக்கு நீ இப்படியாடா? உன் கூட உன் ஃப்ரெண்டு ஒருத்தன் டேரக்டானு சொல்லிக்கிட்டு இருக்கானா? ஆமாம், பைத்தியம் மாதிரி சொல்லிக்கிட்டுமா. அவன் என் டைமில் எவ்வளோ பெரிய டேரக்டர் தெரியுமாடா? அவன் மட்டும் இல்லை, உன்னை சுற்றி இருக்கிற ஒவ்வொருத்தரும் எவ்வளோ பெரிய இடத்துல இருக்காங்க தெரியுமா? ஆனால் நீ மட்டும் உன் தாத்தா எப்போ சம்பாத்த காசை லைஃப்லாம் உட்காந்து சாப்பிட்டு கடைசி காலத்தில் கையில் காசு இல்லாமல் கடை வாங்கி செத்து போய் அந்த கடை எங்கள் அப்பா மேலே விழுந்து அவன் அந்த கடனை அடைக்கிறவனு கடை மேலே கடை வாங்கி உடம்பை பார்த்துக்காம வியாதி வந்து செத்து போய் அந்த கடையில் ஏன் தலைமையில் வந்து வந்துச்சுடா. நானும் எங்கள் அப்பா என்னடா பாவம் பண்ணோம்? இதெல்லாம் விட நான் அந்த தண்ணிக்கு சிங்கி அடிக்கிறேன், உனக்கு இங்கே பாவாடை காத்தாடுதோ? ஒரு நிமிஷம். நான் என்னடா சொல்றேன், நீ என்னடா பண்ற? உன் குடுமி என் கையில. டேய் தாத்தா மாதிரி பேசுடா. அடங்கத்தா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல. ஓகே, கம் டு தி பாயிண்ட். காம்ப்ரமைஸாக போயிடலாம்.
நீ வருங்கால மனைவி ஃபோட்டோ காட்டினா காம்ப்ரமைஸாக போயிடலாம். இங்கே பார், எனக்கு இன்னைக்கு மதியம் 12 மணிலேருந்து நாளைக்கு மதியம் 12 மணி வரையும் தான் டைம். அது சரி, நீ இன்டர்வியூக்கு போயிட்டு வா, போகிறதுக்குள்ளே காட்டிடுறேன். சரி, நான் இன்டர்வியூ போனால் உன் வாழ்க்கை எப்படி மாறும்? இதுக்கு பேர் தான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். உன்னோட வாழ்க்கையில் சும்மா இருக்குன்ற முடிவை மாற்றினால ஃபியூச்சரில் நீ ஒரு வேலையில் இருப்ப. கடைசி காலத்தில் கடை வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. எங்கள் அப்பாவும் வியாதி வந்து சாக வேண்டிய நிலைமை வராது. என் ஃபியூச்சரும் மாறும். நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயம் கூட பிற்காலத்தில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். உன்னோட சின்ன முடிவு எனக்கு நடக்க போகிற பெரிய மாற்றத்தை போல. எனக்கு புரியல. ஒத்திக்கிட்டு நான் சொல்கிறத மட்டும் செய். ஓகே, பார்த்துப்போ, மறந்துடாமல் 12 மணிக்குள்ளே வந்துடு. என்னப்பா எல்லாம் ஓகேவா? ஒரு ஆல்ஜி லிஸ்ட்டு. காணாம போயிட்டேன். கடைசி ஒன் டே ஒன் ஸ்டோரி. இன்னைக்கு நான் சொல்ல போறேன் எல்லார் வாழ்க்கையிலும் ஃபாலோ அப்பா! பண்ண விஷயம். என்னடா இது சோத்துக்கு வைக்கலாத மாதிரி என்னடா பாக்குற? சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாடா, சந்திர ஃபங்க்ஷன் இருக்கு. ஃபங்க்ஷனா? இல்லை 5 மினிட்ஸில் வந்துடும்ப்பா. சீக்கிரம் வந்து தொலை, போகிறேன் நான். என்ன பார்க்கணும்? இந்த பேரனோ பேத்தியோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க. இந்த உலகம் உங்களுக்காக கொடுத்த சொத்தான இயற்கையும் அழிச்சிட்டீங்க. உங்கள் முன்னோர்கள் கொடுத்துட்டு போன தோட்டம் துறவு பாரம்பரியத்தையும் அழிச்சிட்டீங்க. கடைசியில் எங்கள் சொத்துலையும் மண்ணள்ளி போட்டீங்க. இந்த உலகத்தில் நீங்கள் தான் கடைசி உயிர் நினச்சி வாழாதீங்க. கொஞ்சம் நெஞ்சமாக அது எங்களுக்காக விட்டு போங்க. மதுரையில் உள்ள தலைமை செயகத்தில் வச்சு அடுத்தடுத்து நிறைவேற்ற போகும் வாக்குறுதிகளை பற்றி ஆலோசிக்க உள்ளாருன்னு தகவல் வந்திருக்குது. முதலமைச்சராக பதவியேற்றதுக்கு பிறகு முதல் பத்திரிகையாளர் சந்திப்பை மதுரை சர்வதேச விமான நிலையத்தில் வைத்திருக்காரு. லைவ்ல பார்த்துட்டு இருப்பீங்க. வணக்கம். நீதி, நேர்மை, நியாயம் ஜெயித்து 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. காக்காரி கடைசியாக சொல்லி பார்த்தேன். ஏன்னா இதுக்கப்புறம் அங்கெல்லாம் சொல்ல முடியாதுல்ல. நம்ம முமுகவுடைய மூத்த தலைவர் முத்தையா கொடுத்தாதே நல்லாட்சிய நாங்களும் கொடுக்க போறோம். மக்கள் எங்களை நம்பிக்காது. கடைசியா அவனுக்கு சொல்லிக்க விரும்புறேன், தமிழ்நாட்டுக்கும் சரி தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி, நீங்க செஞ்சா இல்ல நீங்க செய்ய நினைச்சாலே தண்டிக்கப்படும். தீர்மானத்தை பத்தி ஆலோசிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டு நட்சத்திர விடுதலை பரிமாறுபவராயிருந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா எப்படி ஆனாரு, அவர் கடந்து வந்த பாதை இன்று இரவு சிறப்பு நிகழ்ச்சி 10:30 மணிக்கு காண தவறாதீர்கள்.